தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த போதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன போதித்தார், அவருடைய கிரியைகள் என்ன, அவர் செய்த அற்புதங்கள், அவர் மனிதனுக்காக உண்டு பண்ணின ரட்சிப்பு, மீட்பு, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், அதனால் இன்று நம்முடைய வாழ்விலே உண்டாகிற ஸ்லாக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், அவருடைய போதனைகள் இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் எப்படி கிரியை செய்கிறது, ரைட்? இந்த காரியங்களெல்லாம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் அறியாதவர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு அருமையான ஒரு இடம். இங்கே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். பைபிளில் ஆண்டவராகிய இயேசு எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரோ அதே விதமாக நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். எதையும் கூட்ட போகிறது கிடையாது, எதையும் குறைக்க போகிறது கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்துவை குறித்த உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு அருமையான இடம். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் மூலமாக, இந்த போதனைகள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவரை குறித்த அறிவிலும், கிருபையிலும், விசுவாசத்திலும் வளருவீர்கள். அது மட்டும் இல்லை பாருங்கள், மற்றவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவதற்கு, அறிவிப்பதற்கு, இயேசுவை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். அதனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் இல்லைனாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் இந்த போதனைகளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ந்து கேளுங்க. இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், ரைட்? அவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் எப்படி பெற்றுக்கொள்வது என்று அறிந்து கொள்வீர்கள். அவருடைய போதனைகளை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அப்ளை பண்ணும்போது மகிமையான காரியங்களை அறுவடை செய்வீர்கள். எப்படி அதை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, முதலாவது ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன் நீர், எங்களோடு கூட இருக்கிறவர், சர்வவாழ்வர், உன்னதர், தேவர். தாப்பனே, நீர் எங்களுக்கு வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வழிமுறைகளை எங்களுக்கு அறிவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சத்தையும், ஞானத்தையும், புத்தி, அறிவையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை குறித்த மகிமையான வெளிச்சத்தையும் வெளிப்பாட்டையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிச்சத்தை இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி அப்ளை பண்ணி, எப்படி நன்மைகளை அனுபவிப்பது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது என்பதை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இங்கே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவங்க வாழ்க்கையில் என்ன தேவை, எந்த இடத்துல உதவி தேவை என்பதை நீர் அறிவீர். தாப்பனே, அவங்களுக்கு எங்கே உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும், உம்முடைய நன்மைகள் வெளிப்படட்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவிக்கிற தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். யாரும் வெறுமையாக திரும்பி போகக்கூடாது. தாப்பனே, பிதாவை, நீங்கள் அந்த விதமாக அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த போதனைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதல் கட்டமாக இயேசுவை குறித்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை குறித்து பார்த்தோம். இயேசு எப்படி நித்திய தேவனாக இருக்கிறார், இயேசு எப்படி தேவகுமாரனாக இருக்கிறார், இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெசியாவாக இருக்கிறார், இயேசு மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் நித்திய தேவனாக இருந்தும் இந்த பூமிக்கு வரும்போது தன்னுடைய தெய்வீக வல்லமைகள், ஸ்லாக்கியங்களெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தன்னையே வெறுமையாக்கி இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாக, மனிதனாக வந்தார். அப்படின்ற 4 பிரதானமான அந்த வெளிப்பாடுகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் இயேசுடைய அந்த குழந்தை பருவம், அவருடைய பிறப்பை நம்ம இன்னும் தொடலை, ரைட்? அதை கிறிஸ்மஸ் டைமத்தில் தியானிக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படி வச்சுருக்கிறேன்.
ரைட். அவருடைய குழந்தை பருவம், அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம், இதெல்லாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவருடைய இந்த ஊழியத்தின் நாட்களை வந்து நம்ம வந்து கிரானலாஜிக்கல் ஆர்டரில் ஸ்டடி பண்ணுறோம். கிரானலாஜிக்கல் ஆர்டர்னால் அந்த எது முதல்ல நடந்துச்சோ அதை முதல்ல பார்க்குறோம். ரைட். அப்படி காலத்தின் பிரகாரம் ஒரு 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 ஆர்டராக ஃபாலோ பண்ணுறோம். முதல்ல நடந்த காரியங்களை முதல்ல பார்க்க போகிறோம், கடைசியில் நடந்ததை கடைசியில் பார்க்க போகிறோம். ரைட். அதனால் அந்த ஒரு ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். 4 சுவிசேஷங்களில் இருந்துமே காரியங்களை எடுத்து நம்ம தியானிக்கிறோம். ஒரு சுவிசேஷத்தை எடுக்காமல் 4 சுவிசேஷங்களையும் இயேசுவை குறித்து போதிக்கப்பட்ட காரியங்களை அந்த கிரானலாஜிக்கல் ஆர்டரில் கால அட்டவணை பிரகாரம் ரைட் வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம். ரைட். போன வாரம் கர்த்தருடைய வார்த்தை, ரைட், வேத வாக்கியம், ஸ்கிரிப்சர் மற்றும் அவருடைய வசனம், அதாவது சேயிங்ஸ், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதோட அப்ளிகேஷன் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அந்த வித்தியாசத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அந்த 2 விதமான காரியங்கள்னால நம்ம வாழ்க்கையில் உண்டாகிற நன்மைகள் என்ன, அவைகளை நம்ம எப்படி வேறு பிரித்து பார்க்கணும், அதை எப்படி இன்றைக்கி நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் போன வாரம் பார்த்தோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து அந்த காரியங்களெல்லாம் படித்து தியானித்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு யோவான் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை பார்க்க போகிறோம். இதில் ஒரு முக்கியமான மேட்டர், கருத்து, பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்குது. இதை கிறிஸ்தவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை அநேக கிறிஸ்தவர்கள் வந்து இதுக்கு நேர்மாறாக நடக்கிறாங்க. நல்ல எண்ணத்தோடு தான் செய்கிறாங்க, நம்ம சரியாக செய்கிறோம் அப்படின்னு நம்பி செய்கிறாங்க. இருதயத்தில் வந்து நான் கரெக்டாக பண்ணுறேன், நான் ஆக்சுவலாக அன்பில் நடக்கிறேன், ரைட், நான் வந்து மக்களை நேசிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க அதை செய்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த காரியத்தில் அவங்க வந்து தவறு செய்கிறார்கள். ரைட். அது என்ன, எப்படி அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட். இயேசுவை குறித்து, இயேசு தான் நமக்கு உதாரணம் இல்லையா? நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அப்போ அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் என்ன செய்தார்ன்றதை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இயேசுவை அடிப்படையாக வைத்து வாழ வேண்டும் இல்லையா? அதான் கிறிஸ்தவம், அதான் கிறிஸ்தவர்கள் இல்லை? சரி, இப்போ 23, 24, 25 வசனங்களை வாசிப்போம். பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட், நோட் பண்ண வேண்டிய ஒரு காரியம். 25ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பஸ்கா பண்டிகையில் முதல் 23ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். ரைட். அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்குது. பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நம்ம அந்த இதே அதிகாரம் இயேசு செய்த அந்த முதல் அற்புதத்தை தியானிக்கும் போது நான் இந்த காரியத்தை சொன்னேன். இயேசு வந்து அற்புதங்களின் தேவன். ரைட். ஜீசஸ் இஸ் a supernatural God. The God of the Bible is a God of the supernatural. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவர், அற்புதங்களை நடப்பிக்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். இயேசுவை வந்து அவருடைய அதிசயங்கள்லேருந்து நீங்கள் பிரிக்கவே முடியாது. நிறைய பேர் இயேசுடைய போதனைகள், அவர் சொன்ன கருத்துகள், அவர் போதித்த பிரின்சிபல்ஸ், பிரமாணங்கள், இதெல்லாம் விரும்புவாங்க. ஆனால் அவருடைய அந்த இயற்கை வல்லமையை வந்து அப்படி கொஞ்சம் ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் அது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. ரைட். இந்த கர்த்தரை வந்து எனக்கு கர்த்தருக்குள்ளே இந்த பகுதி எனக்கு பிடிச்சிருக்குது, இதை எடுத்துக்கிறேன், மற்ற பகுதி எனக்கு வேண்டான்லாம் சொல்லக்கூடாது. ரைட். கர்த்தர் யார், அவர் எப்படி இருக்கணும், அவர் எப்படி இருப்பார்ன்றதை நம்ம நிர்ணயிக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனைன்னு என்ன?
ரைட்? நானாக தெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்றத கற்பனை பண்ணி நானாக அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த தெய்வம் வந்து இப்படி இருக்கும், ரைட்? அந்த தெய்வம் இந்த காரியங்களை செய்யும், அந்த தெய்வத்துடைய சுபாவம் இப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படி நானாக நிர்ணயம் பண்ணி நானாக அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து, ரைட், அதை நானே செஞ்சு நானே வணங்குறது தான் விக்கிரக ஆராதனை. ரைட்? விக்கிரக ஆராதனை என்ன? அது வந்து மனுஷனுடைய படைப்பு. மனுஷன் பாவம் செய்து விழுந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவன் தன்னுடைய கருத்துகளையும் தன்னுடைய கருத்துகளுக்கு ஏற்ற விதத்தில் தேவன் இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். அதோடைய விளைவு தான் விக்கிரக ஆராதனைகள். ரைட்? ஏன் என்னுடைய ஆசைக்கு ஏற்ற விதத்தில், என்னுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற விதத்தில் தெய்வம் இருக்க வேண்டும். ரைட்? அளவு அதோடைய விளைவு தான் விக்கிரக ஆராதனை. மெய்யான தெய்வன் எப்படிப்பட்டவர், அவர் என்ன விரும்புகிறார், அவர் என்ன செய்வார் அப்படின்றத கற்றுக்காம தனக்கு இஷ்டம் வந்தபடி தன்னுடைய யோசனைகளின்படி அவனாக உருவாக்குன காரியத்தை தான் நம்ம விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறோம். புரியுதா? கிறிஸ்தவர்கள் கூட இப்போ என்ன பண்ணுறாங்க, இயேசுவையே அவர்கிட்ட இருக்கிற ஒரு சில அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில காரியங்களை எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு அவ்வளோவா ஒத்து வராத காரியங்களை நாட்டிடுவாங்க, வேண்டான்ட்டுருவாங்க. அதே பிரின்சிபிள் தான், ஆனால் அதை வந்து இயேசு மேலே பயன்படுத்துவாங்க. இயேசுடைய இந்த பகுதிகள்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது, இதெல்லாம் எனக்கு வேணும். இயேசுடைய அந்த பகுதிகள்லாம், அந்த சுபாவம், அந்த கிரியைகள், அந்த போதனைகள் அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதனால் அது வேண்டாம். இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசுவை நம்புகிறேன், இயேசுடைய இந்த காரியங்கள் மட்டும் எனக்கு போதும். அப்படின்லாம் இல்லை. கர்த்தர் வந்து இயேசு, நம்ம கர்த்தர் கிடையாது. நம்ம தான் அவருக்கு கீழ்ப்படியணும், நம்ம தான் அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு நம்மளை மாற்றிக்கணும். நம்ம வந்து அவரை மாற்ற முயற்சி பண்ண கூடாது. அதனால தான் பைபிள் படிக்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி பைபிள் படிங்கன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா பைபிளை படிக்க தான் நீங்கள் கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய கிரியைகள் என்ன அப்படின்னு கற்றுக்க முடியும். அவரை குறித்த சத்தியத்தை நீங்களே நேரடியாக கற்றுக்க முடியும். ஆளுயா இந்த போதனுடைய முயற்சி அதுதான். இயேசுவை பைபிளிலேருந்து எடுத்து அப்படியே உங்களுக்கு காமிக்கணும். ஆளுயா. ஸோ அப்போ பாருங்கள், இயேசு வந்து அற்புதங்களை செய்வது வந்து அவருடைய ஊழியத்தின் பிரதானமான ஒரு வேலையாக இருந்துச்சு. ஒரு பக்கம் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார், பிரசங்கிக்கிறார், இன்னொரு பக்கம் அற்புதங்களை நடப்பிக்கிறார். நம்ம ரெண்டையுமே எடுத்துக்கணும். அவருடைய போதனைகளையும் எடுத்துக்கணும், அவருடைய அற்புதங்களையும் எடுத்துக்கணும். அதை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கணும். இயேசு இன்றைக்கி எனக்கு நல்ல காரியங்களை போதிக்கிறாரு, ஞானமான காரியங்களை போதிச்சிருக்கிறாரு, ரைட், நீதியான கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு. அதை ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம். இன்னொரு சைடு அவர் அற்புதம் செய்கிறவர், எனக்கு அற்புதம் செய்வார் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். The way of a Christian is the way of miracle, is the way of supernatural. Right? கிறிஸ்துவ வழிமுறை என்பது தேவ வல்லமையின் வழிமுறை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையின் வழிமுறை. உண்மையான கிறிஸ்துவம் அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், இயேசு வந்து அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த அற்புதங்களை அநேகர் கண்டு, இந்த அற்புதங்கள் இயேசு செய்ததற்கு ஒரு காரியம் இருக்குது, ஏன்னா காரணங்கள் இருக்குது. கர்த்தர் வந்து ஒரே காரியத்துக்கு பல காரணங்கள் வச்சுருப்பார், பல நோக்கங்கள் வச்சுருப்பார், அதை வச்சு பல திட்டங்களை நிறைவேற்றுவார். கர்த்தர் வந்து ஞானத்தில் சிறந்தவர். ரைட்? அப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நம்முடைய தேவைகளை அந்த அற்புதங்கள் மூலமாக சந்திக்கிறாரு, இன்னொரு பக்கம் அந்த அற்புதங்களை மக்கள் பார்த்து தேவன் எனக்கு இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த அற்புதங்கள் வந்து இயேசுதான் மெசியா என்பதற்கு ஆதாரமாக இருந்தது. ரைட்? இதெல்லாம் சும்மா யாருனாலாம் செஞ்சிட முடியாது இல்லையா? அப்போ இயேசு தான் இந்த அற்புதங்களை செய்கிறார், இயேசு வந்து மெசியா, அதனால தான் அவரால் இவ்வளோ அற்புதங்களை செய்ய முடியுது அப்படின்றத வெளிப்படுத்தும்படியாக இந்த அற்புதங்கள் நடைபெற்றது. அதையும் நம்ம கவனிக்கணும். குறிப்பாக நீங்கள் யோவானுடைய போதனையில் நீங்கள் பார்ப்பீங்க,
ரைட். மற்ற இடங்களையும் இருக்குது, ஆனால் யோவான் இதை கொஞ்சம் அதிகமாகவே எடுத்து காமிக்கிறார். இயேசுவே சொல்கிறாரு, இந்த அற்புதங்களின் நிமித்தம் என்னை விசுவாசியுங்கள். ஏன்னா இது வந்து என்னுடைய பிதாவின் கிரியை, பரலோக தேவனுடைய வல்லமையை வச்சு நான் இந்த அற்புதங்களை செய்கிறேன். ஆனால் அதை பார்த்து நான் தான் மெசியா என்பதை விசுவாசிங்கன்னு ஏசப்பாவே சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட். சரி, 23ஆம் வசனம், அடுத்த வசனத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்குது. அநேகம் பேர் அதை பார்த்து விசுவாசிக்கிறாங்க. ஆனால் இயேசுவோடைய ரியாக்ஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. பொதுவாக வந்து பாருங்கள், நீங்கள் இப்போ ஒரு ஊழியக்காரவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மினிஸ்ட்ரி நிறைய அற்புதம் நடக்குது, அதை வச்சு அவங்க மினிஸ்ட்ரிக்கு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, அவங்கள நல்லா புகழ்கிறாங்க, கொண்டாடுறாங்க, பாராட்டுறாங்க. அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆஹா, கர்த்தர் எனக்கு பெரிய அறுவடையை கொடுத்துட்டாரு, பெரிய இன்க்ரீஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க. ரைட். அதுதான் யூஷுவல் ரியாக்ஷன் இல்லையா? ஒரு நல்ல காரியம்லாம் நடக்கும்போது நம்ம வந்து அதில் சந்தோஷப்படுவோம். ஆனால் இந்த இடத்துல, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஏசப்பா வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க, அவர் மேலே நிறைய பேர் நம்பிக்கை வைக்கிறாங்க. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்கள், அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. என்ன பேச்சு, மேலோட்டமாக பேசுகிறாங்க, நல்லா பாராட்டுறாங்க, இயேசுவை நம்ப கூட செய்கிறாங்க நிறைய பேர். ஆனால் மனுஷனுடைய இருதயத்தை இயேசு அறிந்திருந்தார், மனுஷர்களுடைய சுபாவத்தை இயேசு அறிந்திருந்தார். அதனால் அவங்கள நம்பி அப்படியே ஃபுல்லாக இறங்கல அவர். மனுஷனை நம்பி ஆகா எல்லாரும் என்ன கொண்டாடுறாங்க, என்ன பாராட்டுறாங்க, அவ்வளோதான், இனிமேல் நம்மளை யாரும் தடுக்க முடியாது, நம்ம அப்படி மேலே ஏறி போயிட்டே இருக்க போகிறோம், அந்த மாதிரி அவர் போகல. ரைட். ஏன் அப்படி போகலன்னா, மனுஷன் யாருன்னு அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தார், மனுஷனுடைய சுபாவத்தை அறிந்து வைத்திருந்தார். அவர் இண்டிவிஜுவலாக ஆட்களை தெரிஞ்சு வச்சுருந்தார், அது வேறு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மனுஷனுடைய சுபாவம், அவன் எப்படிப்பட்டவன், அவன் இருதயம் எப்படிப்பட்டதுன்றதை இயேசு அறிந்து வைத்திருந்தார். ரைட். 25ஆம் வசனத்தை கவனிங்க. மனுஷருக்குள் இருப்பதை, உள்ளே இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. பாருங்கள், இது வந்து இயேசுடைய ஒரு வழிமுறையாக இருந்தது. ரைட். இயேசு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசுகிற எல்லாரையும் நம்ப மாட்டார். ஒரு சிலர் வந்து இயேசு எல்லாரையும் நம்புவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரைட். அப்படி கிடையாது. நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இயேசுகிட்ட பேசுகிறாங்க. இயேசு ஒரு சிலரை வரவேற்கிறாரு, பார்த்தோன்னே அவங்கள குறித்து நல்லா பேசுகிறாரு. இப்போ சீமோனை நம்ம சாப்டரில் பார்த்தோம் இல்லையா? சீமோனை பார்த்த உடனே இனி நீ வந்து சீமோனை என்னப்படாமல் கேட்பா என்னப்படுவாய் அப்படின்லாம் சொல்கிறாரு. ரைட். நத்தானேலை பார்த்த உடனே ஏன்னா ஒரு மெய்யான இஸ்ரவேலன், இவன்ட்ட எந்த கபடும் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா? ரைட். ஆனால் ஒரு சிலரை பார்த்து குள்ள நரியன்றாரு. ரைட். ஒரு சிலர் பார்த்து பாம்புன்னு சொல்கிறார் கர்த்தர். விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்லாம் சொல்கிறாரு இல்லையா? அது மட்டும் இல்லை, இது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் கேசஸை நம்ம பார்க்குறோம். இந்த நடுவில் ஒரு சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரைட். ஹல்லேலூயா. இயேசு சில சமயம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு காரியத்தை கேட்பாங்க, ஆனால் அவங்க கேட்ட காரியத்துக்கு பதில் சொல்லாமல் இவர் இன்னொரு பதில் சொல்லுவார். ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, அவங்க மேலோட்டமாக வாயில் திறந்து என்னத்தையோ சொல்கிறத மட்டும் ஏசப்பா கவனிக்கிறதுல, அவங்க இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற விதத்தில் பதில் கொடுக்குறாரு. நீங்கள் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிக்கோதேமே வந்து ஒரு காரியத்தை பேச ஆரம்பிப்பார். நீர் தேவன் உம்மோடு கூட இல்லைன்னா உம்மால் இப்படி பெரிய அற்புதங்கள்லாம் நடப்பிக்க முடியாதுன்னு அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பிப்பார். ஆனால் ஏசப்பா அவர்கிட்ட ரைட் மறுபடியும் பிறக்கிறது குறித்து பேச ஆரம்பிப்பார். அதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, நிக்கோதேமா அதுக்கு வந்து ஏன் கர்த்தர் இப்படி டாப்பிக்கை மாற்றிட்டாரு, இல்லை கர்த்தாவே நான் வேறு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. கர்த்தர் அந்த மறுபடியும் பிறக்கிறத குறித்து பேச ஆரம்பித்த உடனே நிக்கோதேமே அப்படியே அந்த கான்வர்சேஷனில் ஜாயின் பண்ணிடுறாரு. ஏன்? ஏன்னா அவருக்குள்ளே இருந்தது அந்த கேள்வி, அவருக்குள்ளே அந்த காரியம் இருக்குது, இது குறித்த கேள்விகள், இந்த காரியத்தை குறித்த ஒரு கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருக்குது அவருக்குள்ளே. ஏசு அதுக்கு தேவையான காரியங்களெல்லாம் அப்படியே பேச ஆரம்பிக்கிறார். இப்படி பல இடங்களில் நடக்கும், நீங்கள் பைபிளில் பார்க்கலாம். ரைட். இன்னொன்று ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இதில் முக்கியமாக. இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஐ திங்க் இட்ஸ்
நான் இதை ஃபஸ்ட்டு கேட்க ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2000 அந்த லேட் 90s ரைட், பிகினிங் ஆஃப் 2000 அந்த டைம்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த அன்பை வந்து ஒரு விதமாக போதிக்க ஆரம்பித்தாங்க. ரைட், நீங்கள் எல்லாரையும் நம்பணும், எல்லாருக்குள்ளேயும் எல்லாருடைய சிறந்ததையும் நம்பணும். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு காரியம் சொல்கிறாங்க, உங்களுக்கு சந்தேகமாக இருந்தாலும் அதை நீங்கள் பெஸ்ட்டாக நினச்சி அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்லாம் ஒரு போதனை வந்துச்சு ஒரு 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 டைப் ஒரு காலத்தில். ரைட், நான் அதை நிறைய கேட்டிருக்கிறேன் அந்த மாதிரி போதனைகள்லாம். அப்போது அது வந்து பிப்ளிக்கல் போதனையா? ரைட், அது வந்து பைபிள் போதிக்கிற ஒரு காரியமா? பார்க்குறவனெல்லாம் நம்பணும், அவன் என்ன சொன்னாலும் நம்பணும். ரைட், சிரித்து பேசிட்டா உடனே அவனை அப்படியே நம்பிடணும். இல்லை அவன் தப்பு பண்ணுறான்னு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே சந்தேகம் இருந்தால் கூட ரைட், அவனை குறித்த சிறந்ததை நம்ம எடுத்துக்கணும், அவன் நல்லது தான் செய்கிறான் அப்படின்னு நம்பணும். இதெல்லாம் வந்து பைபிள் போதிக்கிற காரியமா? இல்லை, பைபிள் வேறு காரியத்தை போதிக்குதா? இயேசு என்ன செய்தார்? இந்த பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ உலகத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொஃபைலிங் அப்படின்னு ஒரு காரியம் இருக்குது இல்லையா, நீங்கள் பார்ப்பீங்க. ப்ரொஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு ஒரு ஜெனரலிஸ்டிக் ஐடியா வச்சு நீங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இல்லை எப்படி சொல்கிறாங்கன்னா கூப்பிட்டு விசாரிக்க கூடக்கூடாது. ரைட், அது வந்து தப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன ஆங்கிள்லேருந்து சொல்ல வராங்கன்னு நமக்கு நல்லா விளங்குது. ரைட், அதாவது வந்து தப்பு செஞ்சவனா நம்ம பிடிக்கணும், ஆனால் தப்பு செய்கிறவன் மாறி இருக்கான் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து அந்த விதத்தில் ஒரு மனுஷனை நீங்கள் வந்து விசாரிக்கக்கூடாது. இல்லை இவன் வந்து ஒரு வேளை தப்பு பண்ணியிருக்கலாம், தப்பு பண்ணாதவன் நீங்கள் சந்தேகப்பட்டு அப்படிலாம் விசாரிக்கக்கூடாது. ரைட், இல்லை அவங்க மேலே அவங்கள்ட்ட வந்து அவங்கள அந்த விதத்தில் நீங்கள் வந்து பார்த்து அணுகி முடிவெடுத்து அவங்கள வந்து ஒரு ப்ராக்கெட்டில் நீங்கள் போடக்கூடாது, ஒரு பாக்ஸுக்குள்ளே ஃபிட் பண்ண பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெரரிசம் இருக்குல்லையே, இப்போ டெரரிசம்லாம் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட கூட்டத்தார், இந்த குறிப்பிட்ட சித்தாந்தம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் இதுக்கு வந்து இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இவங்கெல்லாம் இதில் ஜாயின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து இந்த புலனாய்வு பண்ணுறவங்க, போலீஸில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியும் யார் எப்படிப்பட்ட ஆட்கள். ஏன்னா பேஸ்ட் ஆன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிமினல்ஸ். ரைட், அதை ஸ்டடி பண்ணி ஒரு இந்த விதமான தப்பு செய்யக்கூடியவன் இந்த விதமான பேக்ரவுண்டில் இருப்பான், அவனுடைய சித்தாந்தம் இப்படிப்பட்டதாக இருக்கும், அவன் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவன், இந்த மாதிரி இப்படிப்பட்ட சித்தாந்தம் உடையவன் இந்த விதமான தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது. ரைட், அப்படின்னு அவங்க வந்து ப்ரொஃபைல் பண்ணுவாங்க, ஒரு ஒரு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு காலத்தில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட், இது பேசிக்காக என்னென்னா, இது வந்து இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்புன்ற பேரில் தான் இது எல்லாத்தையுமே இப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க. ரைட், அன்புனா யாரனாலும் வரவேற்கும், எவரனாலும் வரவேற்கும். அந்த சகலத்தையும் அன்பு சகலத்தையும் நம்பும்னு ஒரு வசனம் இருக்குது தெரியுமா பைபிளில். ரைட், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது. ரைட், சகலத்தையும் நம்பும். ரைட், மனுஷனுக்குள்ளே இருக்கிற மனுஷனுடைய சிறந்ததை தான் நம்பும். ரைட், அவனுடைய மோசமான காரியங்களை நம்பாது அப்படின்ற மாதிரிலாம் போதிக்க ஆரம்பித்தாங்க. இது வந்து கிறிஸ்தவ உலகத்தில் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் கூட இந்த மாதிரி அக்செப்டன்ஸ், இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்ற பேரில் இந்த விதமாக நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி போதிக்குதா? ரைட், ஆண்டவராகிய இயேசு அப்படி தான் போதித்தாரா? ரைட், இங்கே நம்ம பார்க்குறோம் மக்கள்லாம் அவரை பாராட்டுறாங்க, அவரை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ரைட், மனுஷருக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. இந்த வசனங்களுக்கும் நான் இப்போ சொன்ன காரியங்களுக்கும் டோட்டல் கான்ட்ராஸ்டில்
நீங்கள் இயேசுடைய வாழ்க்கை ஊழியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய போதனையை கேட்க நிறைய பேர் வந்தாங்க, அவர்கிட்ட இருந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இன்னொரு கூட்டத்தாரும் வந்தாங்க, அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டத்தார் வந்தாங்க. அவர் பேசுகிற அந்த காரியங்களில் அவர் ஏதாவது தப்பாக சொல்ல மாட்டாரா, அப்படி தப்பாக சொன்னால் அதை வச்சு அவரை சிக்க வச்சு அவரை தண்டிக்கலாம், இன்னொரு கூட்டத்தார் அவரை கொலையே பண்ணலாம் அப்படின்லாம் முயற்சியில் இருந்தாங்க. ரைட், இதை நம்ம பைபிளில் பார்க்குறோம். இன்னும் ஒரு சிலர் அவர் பின்னாடி குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே வராங்க. ஒரு சிலர்லாம் அவரை அதிகமாக பேச தூண்டி ஏதாவது ஒன்று சொல்ல மாட்டாரா, எதுலையாவது அவர் சிக்க மாட்டாரா, எதுலையாவது இவரை மாட்ட முடியாதா அப்படின்னு முயற்சியிலலாம் இறங்கினாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பைபிளில், இயேசுடைய வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இயேசு இல்லை அவங்க அப்படிலாம் பண்ணலை, அவங்க ஏதோ ஆர்வக்கோளாறுலாம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு அவர் நினச்சி அவங்கள கையாளணுமா, இல்லை இவன் யார், இவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற விதத்தில் பதில் சொல்லணுமா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அல்லேலூயா. பார்க்குறவனெல்லாம் நம்ப முடியுமா? இனிப்பாக பேசுகிறவனெல்லாம் நம்ப முடியுமா? சிரித்து பேசுகிறவனெல்லாம் நம்ப முடியுமா? யாரை நம்புறது? கிறிஸ்தவனாக இருந்தால் வரவன் போகிறவன் எல்லாத்தையும் நம்பணுமா? அன்புன்ற பேரில் கோமாளி மாதிரி ஏமாளி மாதிரி வாழணுமா? இதெல்லாம் ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ். லைஃப்பில் நம்ம ப்ராக்டிக்கலாக கேட்க வேண்டிய காரியங்கள். பைபிள் இட்ஸ் எ வெரி ப்ராக்டிக்கல் புக். இயேசு என்ன செய்தார்? ரைட், ஒரு சில உதாரணங்களை பைபிளில் இருந்து பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ மத்தேயு போங்க. மத்தேயு, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 22ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ரைட், 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு 22 15ஆம் வசனத்திலிருந்து. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி திட்டம் போடுறாங்க. ரைட், ஏன்னா பாருங்கள், இந்த பூமியில் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, சத்துருக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்கள் இதை குறிப்பாக புரிஞ்சுக்கணும். மற்ற ஆட்கள்லாம் அவ்வளோவா இதில் அப்படி ஏமாறுறதில்லை, இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் நல்லா விளங்கிக்கணும். ரைட், கவனமாக கேளுங்க. பூமியில் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம பேச்சை வச்சு நம்மளை மாட்டி விடணுன்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம பேசும்போது என்னத்தை பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், எப்போ பேசுகிறோம் அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடக்கூடாது, மனசில் தோணுனதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் பூமியில் இருக்கிறாங்க. அடுத்து கவனிங்க, தங்கள் சீஷரையும் பத்தாததுக்கு ஏரோதியர், இவங்களாம் அரசாங்கத்து ஆட்கள், ஏரோது ராஜாவுடைய ஆட்கள். ரைட், தங்கள் ஆட்கள். இவங்க இஸ்ரவேலுடைய மூப்பர்களுடைய ஆட்கள், ஏரோதியர் அரசாங்கத்துடைய ஆட்கள். ரெண்டு பேரும் ரெண்டு கூட்டத்தான சேர்ந்து வராங்க அவர்கிட்ட. ரைட், போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும், சொல்லுங்க என்ன சொன்னாங்க இயேசுவை பார்த்து, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகியால் எவனை குறித்தும், சொல்லுங்க எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அக்கறை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நான் சொல்கிறது பார்த்துங்க, நீங்கள் யாருன்னு பார்க்க மாட்டீங்க, எவன்னு பார்க்க மாட்டீங்க, எப்போதும் சத்தியத்தை தான் சொல்லுவீங்க, கரெக்டாக சொல்லுவீங்க. ரைட், அறிஞ்சிருக்கிறதுனால உங்கள்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அவன் வந்த நோக்கம் என்ன? ஏசப்பாவை மாட்ட வைக்கணும், மாட்டி அவரை கொலை பண்ணணும், அதுதான் நோக்கம். ஆனால் அவன் சொன்னது என்ன? ஏசப்பா அப்படியே புகழ்கிற மாதிரி அப்படி தூக்கி வச்சு அப்படி நிப்பாட்டி, ரைட், ஐஸ் வச்சு, நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, ரைட், அவரை அப்படி புகழ்ந்து மேலே தூக்கி வச்சு அப்படியே கீழே தள்ளுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ரைட், கேட்குறாங்க கேள்வி, ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயன்னா சீசர். ரைட், ரோமன் கவர்மெண்ட் தான், ரோமர்கள் தான் இஸ்ரவேல் ஆண்டு கொண்டு இருந்தாங்க அப்போ, இல்லையா? அதனால் ராயன்னு சொல்லும்போது சீசர். ரைட், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ரைட், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள்.
ரைட். வெளியில் பார்த்தா ஏதோ கற்றுக்கணும்னு வந்திருக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் உள்ளே என்ன நோக்கம்? ரைட். இவர் வரி கொடுக்கணும்னு சொன்னார்னா ரைட், மக்கள் மத்தியில் இவர் பார்த்தியா இவர் ரோம அரசாங்கத்துக்கு ஃபேவரபுளாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கலாம். வரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அது ரோம அரசாங்கத்துக்கு விரோதமான பெரிய தப்பு. அரசாங்கத்துக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணால் ரைட், நிலத்தை அபகரிக்க பார்த்தா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா. ஏன்னா அது பிரிவினை உண்டு பண்ண போது ட்ரீசன், தேச விரோத காரியம் ரைட், நிலத்தை அபகரிக்க பார்க்குறது, இருக்கிற ராஜாவை தள்ளி பார்க்குறது, இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க. இன்னொரு காரியத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க. அந்த அரசாங்கத்துடைய வருமானத்துக்கு யாராவது பாதிப்பு உண்டு பண்ணால் அவங்களையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவாங்க ரைட். அந்த மாதிரி ஆட்கள்லாம் கொன்னே போட்டுருவாங்க. அதனால தான் இவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க, ஒருவேளை இயேசு நீ வரி கொடுக்க வேண்டாம்ப்பா, நீ இஸ்ரவேலன், அவன் ரோமன் தானே, அவனுக்கு என்னத்துக்கு நீ வரி கொடுக்கணும் அப்படின்னு என்னத்தையாவது சொல்லுவார் ரைட். தேவ மக்கள் இந்த மாதிரி ரோம அரசாங்கத்துக்கெலாம் வரி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ரைட் அப்படின்னு என்னத்தையாவது சொல்லுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க இப்படி கேள்வி கேட்குறாங்க அவரை மாட்ட வைக்கிறதுக்குன்னு. அதனால தான் பாருங்கள், நீர் யார் என்னன்னு பார்க்க மாட்டீர், முகதாட்சணியம் பார்க்க மாட்டீர், எவனை குறித்தும் கவலைப்பட மாட்டீர், யாரை பார்த்து உங்களுக்கு அக்கறை கிடையாது அப்படின்லாம் என்னத்துக்கு சொன்னாங்கன்னா, அப்படிலாம் எந்த அக்கறையும் இல்லாமல் நீங்கள் என்னத்தையோ சொல்லுங்கள், நீங்கள் அப்படி என்னத்தையோ சொல்லிட்டிங்கன்னா அதை வச்சு உங்களை மாட்ட வைக்கலான்னு தான் அவங்க பேசுகிறாங்க அதெல்லாம் ரைட். கவனிங்க, 18ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். இயேசு அவங்கள அப்படியே நல்லவங்க நம்பி ரைட், ஐயோ எவ்வளோ அருமையாக கேள்வி கேட்டாங்க, என்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இயேசு நம்பினாரா? கிடையாது. இவன் யார், இவன் என்ன பண்ணுறான், எதுக்கு வந்திருக்கிறான் அப்படின்றத அறிந்து, அவர்களுடைய துர்க்குணத்தை அறிந்து, சொல்லுங்கள் அறிந்து, துர்குணத்தை அறிந்து, மாயக்காரரை ஓப்பனாகவே திட்டுறாரு. நீ என்னத்துக்கு வந்திருக்குன்னு எனக்கு தெரியும்னே சொல்கிறாரு. மாயக்காரர்னா என்ன ஏமாற்ற பார்க்குறியா, வேஷம் போடுறியா என்கிட்ட அப்படின்னே கேட்குறாரு. துர்குணத்தை அறிந்து மாயக்காரரை நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் ஓப்பனாகவே கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வரி காசை வச்சு ஞானமாக பதில் சொல்லி அவங்க வாயை அடைக்கிறார். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், ஒரு சிலர் சொல்கிற மாதிரி இயேசு நம்ம மக்களுடைய சிறந்ததை நம்பி அவன் சொல்கிறதெல்லாம் நம்பணும், அவன் மேலே நம்மளுக்கு சந்தேகம் இருந்தால் கூட ரைட், அவன் நல்லது தான் பண்ணுறான்னு நினச்சிக்கணும் ரைட், அந்த மாதிரி சிந்திக்க பழகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ரைட். இயேசு அப்படியா செஞ்சார்? நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள், இயேசுடைய ஊழியத்தை படித்து பாருங்கள், அவர் வாழ்க்கையை படித்து பாருங்கள். ஒரு இடத்துல இயேசு அப்படி செய்ய கிடையாது. தப்பு பண்ணவங்களை மன்னிக்கிறார், அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகணும்னு விரும்புகிறார், அதெல்லாம் ஏசப்பா செய்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஏமாற்ற நினைக்கிறவன், வஞ்சிக்கிற நினைக்கிறவன், அவருக்கு விரோதமாக சதி பண்ணுறவன், திட்டம் போடுறவன், அவங்களெல்லாம் கரெக்டாக பகுத்தறிந்து அவங்கள்ட்ட ஞானமாக டீல் பண்ணுறார். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு யோவான் சுவிசேஷம் இருக்குது பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். இங்கே அந்த கான்ட்ராஸ்ட்டை நம்ம பார்க்கலாம் ரைட். 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். மேலோட்டமாக பார்த்தா இது அவங்க ஏசப்பாவை மதித்து, ஏசப்பா தான் இனிமேல் நாட்டாமன் முடிவு பண்ணி அவர்கிட்ட நீரே நியாயம் தீரும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது மேலோட்டமாக பார்த்தோம்னா. ஆனால் அவங்க அந்த விதத்தில் வரலை. எதுக்கு வந்திருக்கிறாங்க? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்கள், 6ஆம் வசனம். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் ரைட். ஹல்லேலூயா. அவன் நோக்கம் என்ன? ஏசு ஏதாவது சொல்லுவார், அவர் சொல்கிறத வச்சு அவரை குற்றம் சாட்டலாம், அவரை கீழே தள்ளலாம், முடிஞ்சால் அவரை பிடிச்சி கல்லெறிஞ்சு கூட கொன்னலாம், மோசையின் சட்டத்தை மீறிட்டாருன்னு என்னத்தையா பண்ணலாம் ரைட் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வர்றாங்க.
இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்கள். இயேசு இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. ஒரு பக்கம் நம்ம இங்கே பார்க்குறோம், அந்த பாவம் செய்த அந்த மகளுக்கு இயேசு இரக்கம் பாராட்டுகிறார். அந்த அம்மாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏம்மா போய், நான் உன்னை நீ இப்போ செஞ்ச இந்த பாவத்துக்கு நான் உன்னை கல் எறிஞ்சு கொல்ல மாட்டேன், ரைட்? அதுக்கு பதிலாக உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், போய் இனி பாவம் செய்யாமல் இரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இரக்கம் பாராட்டி மன்னிப்பு கொடுத்து அந்த அம்மாவுக்கு இனி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அவகாசத்தை, ஒரு வாய்ப்பை கொடுக்குறார், ரைட்? ஆனால் இந்த வந்தாயம் பாருங்கள், இழுத்துக்கிட்டு ஒரு கூட்டத்தார், ரைட்? அவங்கள ஏசப்பா நம்பவே கிடையாது. அவன் எதுக்கு வந்திருக்கிறான்னு அவருக்கு நல்லா தெரியுது. அதனால தான் அவன் கேட்ட உடனே அவர் பதில் சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் அவன் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன கேட்குறாங்க, இது என்ன கல் எடுத்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படி தான் கேட்டாங்க. ஏசப்பா கல் எடுத்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, கல் எடுத்து அடிங்கன்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக இன்னொரு காரியம் சொல்கிறார். ஆவியானவர் கொடுத்த அந்த ஞானத்தில் ஒரு சூப்பரான ஒரு பதில் சொல்கிறார் இல்லையா? அல்லேலூயா. ஏசப்பா இவங்களை மேலோட்டமாக பார்த்து அவங்க சொன்னதை அப்படியே நம்பி, ரைட், அதுக்கேற்ற மாதிரி பதில் கொடுத்துருந்தா மாட்டியிருப்பார். ஒரு பக்கம் கல் எடுத்து அடிங்கன்னு சொல்லிட்டா அவரை அநேக பாவ வாழ்க்கையில் இருந்த மக்கள் வந்து பின்பற்றி வந்தாங்க, ரைட்? ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறாரு, இரக்கம் பாராட்டுறாரு, நம்மளை வரவேற்கிறாரு, நமக்கு நல்லது செய்கிறாரு, நம்ம திருந்தி வாழலாம் அப்படின்னு நம்பி அவரை பின்பற்றின மக்கள் கூட்டத்தாரெலாம் இருந்தாங்க. அவங்க மத்தியில் அவர் பேர் கெட்டு போகும், டோட்டலாக டேமேஜ் ஆகிரும் இல்லையா, ரைட்? இப்படி கல் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு, ரைட்? அநேக பாவிகளாக இருந்த மக்களை கர்த்தர் மன்னித்து அவங்களுக்கு திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல இனிமேல் வெளிச்சத்தில் நடங்க, ரைட்? இனி பாவம் செய்யாமல் இருங்க அப்படின்லாம் கர்த்தர் வந்து வழி நடத்துகிறார். இங்கே இந்த பெண்ணை பார்க்குறோம், ஜக்கேயுவை பார்க்குறோம், ரைட்? மற்ற பல மனிதர்கள் அந்த மாதிரி பாவிகளாக இருந்தவங்க, வரி வசூலித்தவங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்கள் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மக்கள் மத்தியிலெல்லாம் ஏசப்பா பேர் டேமேஜ் ஆகிரும். அவர் கல் எடுத்து அடிங்கன்னு சொல்லியிருந்தா, கல் எடுத்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் பரிசேயர் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, இவர் கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டு வார்த்தையை மீறிட்டார், ரைட்? இவர் வந்து கள்ள போதகர் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா, ரைட்? இப்படி பாவம் செஞ்சவளை கரெக்டாக ஆதாரத்தோடு பிடிச்சிட்டு கொண்டு வந்துருக்கிறோம், இவர் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக தவறான காரியத்தை போதிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட்? அப்போ இங்கே சரியான பதில் என்ன? கர்த்தர் வந்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு, ரைட், பிதாட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஞானமான வார்த்தையை அங்கே வந்து பதிலாக சொல்கிறார், ரைட்? உங்களில் யார்கிட்ட பாவம் இல்லையோ அவன் கல் எடுத்து அடி அப்படின்றாரு. இவங்க எல்லாமே பாவம் செஞ்ச பயில தானே, அப்போ கல் எடுத்து எப்படி அடிப்பாங்க? அதனால் வயசானவங்கள் ஆரம்பித்து, ரைட், ஒவ்வொருத்தராக கிளம்புறாங்க. ஏன் வயசானவன் நிறைய பாவம் பண்ணியிருக்கான் இல்லையா, ரொம்ப நாள் உயிரோடு இருந்திருக்கான், நிறைய தப்பு பண்ணியிருக்கிறான். அவனுக்கு தெரியும் நம்ம வந்து இது குவாலிஃபைடு கிடையாதுன்னு, அதனால் அவன் தான் கிளம்புறான். அதுக்கப்புறம் படிப்படியாக அப்படியே கடைசியாக இந்த வாலிபர்கள்லாம் கடைசியாக போகிறாங்க, ரைட்? அப்போ இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் இயேசு அந்த மகள் பாவம் செஞ்சால்னு அவருக்கு தெரியும். அவள் பாவம் செய்யலை அப்படின்லாம் இயேசு சொல்லலை. பாருங்கள், அறிவீனத்திற்கும் பகுத்தறிவுக்கும் ஞானத்துக்கும் இதுதான் வித்தியாசம். அறிவில்லாமல் நம்ம நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எவன் என்ன சொன்னாலும் நம்புறது, ரைட்? அவன் வந்து நம்மளை நல்லா ஏமாற்றிட்டு இருப்பான். அவனை பார்த்து இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, நமக்கு நல்லது செய்யுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ரைட்? அது வந்து ஏமாளி இல்லையா, அது வந்து ஞானமே கிடையாது. ஆனால் ஒரு சிலர் வந்து அன்புன்ற பேரில் இப்படியெல்லாம் போதிக்கிறாங்க, ரைட்? அப்போ கிறிஸ்தவர்கள் வந்து அப்படி இருக்கக்கூடாது. வரவன் போகிறவனாலும் நம்பக்கூடாது, யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடக்கூடாது, ரைட்? புரியுதா? ஒரே ஒருத்தர் தான் நம்முடைய பூரண நம்பிக்கைக்கு பாத்திரர், கர்த்தர். அவரை தவிர்த்து மித்த எல்லாத்தையுமே நம்ம சோதிச்சு பார்க்கணும், புரியுதா, ரைட்? ஒரு கடையில் நான் இதை கேள்விப்பட்டேன் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு கடையில் இந்த மாதிரி ஒரு வாசகம் போட்டிருந்தாங்க அந்த கடையில், ரைட்? ஐ திங்க் இட்ஸ் அமெரிக்காவில் நடந்தது. அந்த கடை இருந்தது, அதில் வந்து இப்படி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க, இன் காட் வி ட்ரஸ்ட், ரெஸ்ட் ஆஃப் யூ பே கேஷ், ரைட்?
என்ன அர்த்தம்னா, ஒரு சிலர் வந்து வந்து காசை கொடுக்காம பொருட்கள் வாங்க பார்ப்பாங்க இல்லையா, ரைட்? காசு கொடுன்னு கேட்டால் என் மேலே நம்பிக்கை இல்லையா, நான் உங்களுக்கு கட்டாயம் கொடுத்துருவேன், இப்போதைக்கு எனக்கு பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா. நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்றதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும், ரைட்? அதுக்கு பதில் அவங்க முதல்ல எழுதி வச்சுட்டாங்க, கர்த்தரை மட்டும்தான் நான் முழுசாக நம்புவேன், மற்ற எல்லாருக்கும் காசு கொடுத்தா தான் பொருள், காசு கொடுக்கலன்னா பொருள் கிடையாது, ரைட்? ஆல்ரெடி கம்பெனியோட பாலிசியை அங்கே ஸ்டேட்மெண்ட்டாக போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறார் அவர். நம்ம அப்படி தான் இருக்கணும். கர்த்தரை நம்ம முழுசாக நம்பலாம், மற்றவங்க எல்லாரும் நம்பிக்கையை சம்பாதிக்கணும். நம்பிக்கை என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். பார்க்குறவன் போகிறவன் வரவன் எல்லாத்தையும்லாம் நம்பக்கூடாது, சிரித்து பேசுகிறவனெல்லாம் நம்பிடக்கூடாது, ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதங்களில் இந்த 55வது சங்கீதமும் ஒன்று, ரைட்? கர்த்தர் மேலே நம்முடைய பாரங்களை சுமத்தி, ரைட், எப்படி சமாதானத்தோடு நல்லா வாழணும் அப்படின்னு நமக்கு போதிக்கிற ஒரு அருமையான சங்கீதம். நம்ம பிரச்சனைகள்னால் சூழப்படும்போது, சத்துருக்கள்னால் சூழப்படும்போது, பிரச்சனைகள்னால் சூழப்படும்போது, ரைட், நம்ம வந்து எப்படி கர்த்தர் மேலே நம்முடைய பாரத்தை ஒப்புவிச்சு அவரை நம்பி, ரைட், வாழணும் அப்படின்னு நமக்கு அருமையாக போதிக்கிற ஒரு சங்கீதம். அப்போ அங்கே அதில் வந்து ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், அருமையாக இந்த காரியத்தை எடுத்து காமிக்கும் நமக்கு. அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல் மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். ரைட்? இது நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், பழகி வச்சுக்கணும். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். எல்லாரும் பாருங்கள், நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்க நம்பிடக்கூடாது. இனிப்பாக பேசுகிறவங்களாம் நம்மளுடைய நல்வாழ்வை விரும்புகிறாங்க, நமக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்பக்கூடாது. புரியுதா? ஏன்னா ஒரு சில வெளியே வந்து நல்லா அப்படியே சாஃப்டாக ஸ்மூத்தாக ரொம்ப இனிப்பாக நல்லா கவர் பண்ணுற மாதிரி நல்லா பேசுவாங்க. ஆனால் இருதயத்தில் வந்து யுத்தம் வச்சுருப்பாங்க, நமக்கு விரோதமாக அவங்க இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கும்? யுத்தம். இவனை கவுக்கணும், இவனை கீழே தள்ளணும், இவன் எப்படி நல்லா இருக்கலாம், ரைட்? இவனுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யணும்? இவனுடைய வளர்ச்சியை தடுக்கணும், ரைட்? இப்படி இருதயத்துக்குள்ளே யுத்தம் இருக்குது அவங்களுக்குள்ள. ஒரு சிலருடைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப மிருதுவாக இருக்கும். ஆனால் கர்த்தரை சொல்கிறாரு பாருங்க, ஆனாலும் அவைகள் என்னதான்? உருவின பட்டயங்கள். பட்டயம் எதுக்கு பயன்படுத்துவாங்க? ஒரு ஆளை கொல்றதுக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா? கொல்றதுக்கு, காயப்படுத்துறதுக்கு, அதுக்கு தான் பட்டயம் பயன்படுத்துவாங்க. அப்போது பேசுகிறது அவ்வளோ அழகாக இனிப்பாக நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளை கவர் பண்ணுற மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ளே என்ன வச்சுருக்குறாங்களாம்? உருவின பட்டயங்கள். பைபிள் போதிக்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அநேக ஏமாற்றப்படுகிற காரியத்துக்கு நீங்கள் தப்புவீங்க, மன வேதனைக்கு தப்புவீங்க. ஒரு சிலர் நம்பி ஏமாந்தோம்லாம் சொல்லுவாங்க இல்லையா? பார்த்துருக்கிறீங்களா? ரைட்? நம்பி ஏமாந்துட்டேன் பிரதர், ரைட்? பிரச்சனை என்ன? நம்பினது தான் பிரச்சனை, ரைட்? அதனால தான் ஏமாற்றிட்டாங்க, ரைட்? இப்போ யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாதுன்னு இருக்குது. எல்லாத்தையும்லாம் நம்பக்கூடாது. நீங்கள் நீதிமொழிகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ரைட், அதில் இந்த காரியங்களை குறித்து அதிகமாக போதிக்கப்படுது. நான் ஒரு சில சாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். அதாவது மறைச்சி வச்சிடறான், ரைட்? கன்சீல்ஸ் த மேட்டர்னு போட்டிருப்பாங்க. மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் அதை மூடி மறைச்சி வச்சுருக்கிறான். ஏன்னா இன்னொருத்தவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா? அப்போ பாருங்கள், இந்த புறங்கூறுகிறவன்னா ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவன். அப்போ நம்ம ஒரு ஆளை நிதானிக்கணும், இவன் வந்து புறங்கூறுகிறவனா இல்லை ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய டைப்பா அப்படின்னு நிதானிக்கணும், ரைட்? நிதானிச்சது தான் இதை இவங்ககிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு முடிவு பண்ணணும். போகிறேன் வரவன்ட்டெல்லாம் அப்படியே இருதயத்தை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா அப்புறம் ஊர் பூரா உங்களை நாரடிச்சிருவாங்க. புரியுதா?
ஒரு சிலரை நம்பி சொல்லியிருப்பீங்க ஒரு சில காரியம்லாம், அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை அப்படியே போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, உங்களை காயப்படுத்தணும்னே சொல்லுவாங்க. புரியுதா? ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சிலரோட டைப்பை ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஊர் புறம் சொல்கிறது தான். ரைட்? அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை சொன்னால் நிற்காது, சொல்லவே மாட்டாங்க, ஊர் புறம் சொல்லிடுவாங்க. அவன்கிட்ட சொன்ன காரியம் நிற்கவே நிற்காது. அப்போ நம்ம நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், கூட பழகிறவங்களாக இருக்கலாம், வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம். இப்போ எல்லாருமே நெருக்கமானவங்க தான். ஏன்னா உறவினர்கள்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க, நண்பர்கள்னால் நல்ல நெருக்கமானவங்க தான். வேலை பார்க்குறவங்களாம் கூடவே வேலை பார்க்குறாங்க, 8 மணி நேரம் 9 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம கூடயே இருக்கிறாங்க. இப்படி ஆளுகள்லாம் நமக்கு நெருக்கமான ஆட்கள் தான் ஒவ்வொரு விதத்தில். ஆனால் அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இவன் புறணி பேசுகிறவனா, இவன்கிட்ட சொன்னால் ஊர் புறம் இதை பரப்பிடுவானா, இல்லை இதை ரகசியமாக காத்து இருதயத்திலே வச்சுக்குவானா? இவனை நம்பி நம்ம சொல்லலாமா? இன்றைக்கி நல்லா பேசுகிறான், நாளைக்கு மாறிட்டானா, இதை நமக்கு விரோதமாக பயன்படுத்துவானா? இதெல்லாம் யோசிக்கணும், சிந்திக்கணும். ஒரு கிறிஸ்தவன்னா ஞானமாக செயல்படணும். ஏசப்பா அப்படி தான் பண்ணார். அவர் வாழ்க்கை நல்லா படித்து பாருங்க. ஏசு அப்படி தான் வாழ்ந்தார். பாவிகளுக்கு இரக்கம் காமிக்கிறார், அவங்களுக்கு நல்ல மன்னிப்பு உண்டாகணும், நல்ல வாழ்க்கை உண்டாகணுன்ற எதிர்பார்ப்போடு இரக்கம் பாராட்டுறார். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு விரோதமாக வருகிற ஆட்களை கரெக்டாக நிதானிக்கிறார் பாருங்க. க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக நிதானிச்சு அவங்களுக்கு சரியான விதத்தில் கையாளுறார். இப்போ யூதாஸ் இஸ்காரியத்தெல்லாம் பாருங்க, அவன் காட்டி கொடுத்தான். அவன் பேசுனதெல்லாம் ஏசப்பா நம்பிட்டாரா? நம்பவில்லை பாருங்க. ஒரு இடத்துல பைபிளில் போட்டிருக்கு, என்னமோ ஏழைகள் மீது இறக்கம் இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறான். ஆனால் பைபிளில் போட்டிருக்கேன், அவன் ஏழைகள் மேலே இறக்கம் வச்சதுனால அப்படிலாம் பேசலை. அவன் திருட்டு பய, காணிக்கையை திருடுறவன், ஊழியத்துக்கு வர பணத்தை திருடுறவன், நான் தனக்கு லாபம் உண்டாகணும்னு அப்படி என்னமோ ஏழை மீது இறக்கம் இருக்கிற மாதிரி பேசுகிறான். பைபிள் அப்படியே போட்டிருக்கு. ஏசப்பாக்கு தெரியும் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ நம்ம நிதானிக்கணும். இவங்க யார், எப்படிப்பட்டவங்க, இவன்ட்டு இதெல்லாம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இதெல்லாம் யோசிக்கணும். எல்லார்ட்டையும் போய் நம்மளை அப்படியே இருதயத்தை ஓப்பன் பண்ணி முழுசாக கொட்டலாம் கூடாது. ஒரு சிலட்டெல்லாம் ஒரு சில காரியங்களை குறித்து பேசவே கூடாது. பாருங்க, என் லைஃப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருக்காங்க, நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இவன்ட்டு சொன்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே அந்த மேட்ரு நிற்காது, ஒவ்வொரு புறம் பரப்பிடுவாங்க. அதனால் நானும் சொல்ல மாட்டேன், வீட்டில் இருக்க மற்றவங்கள்ட்டையும் சொல்லி வச்சுருப்பேன், இவங்கள்ட்ட இதை குறித்து நீ பேசவே கூடாது, வாயவே திறக்காது அப்படின்னு சொல்லி வச்சுருப்பேன். ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு தெரியும், நல்ல ஆட்கள் தான். ஆனால் இதில் வீக்னஸ், அவங்கள்ட்ட சொன்னோம்னா ஒரு இடத்துல நிற்காது, எல்லார்ட்டையும் போய் அப்படியே டம்மர் அடிச்சிருவாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, இப்போ என் தம்பிலாம் இருக்கிறான் பாருங்க, அவன்கிட்ட நான் ஏதாவது சொன்னேன்னா, இதை உன்ட்ட மட்டும்தான்டா சொல்கிறேன், சொல்லாதரா அப்படின்னா யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நான் சின்ன வயசில் அவன்கிட்ட சொன்ன காரியத்தை கூட அப்படியே பத்திரமா வச்சுருப்பேன். நான் வேணாம் சொல்லுவேனே தவிர அவன் சொல்ல மாட்டான். ரகசியத்தை க்ளீனாக பாதுகாத்துக்க, அவனை நம்பி சொல்லலாம். இதை சொல்லாதரா அப்படின்னு சொன்னோம்னா, இதை உன்ட்ட தான்டா சொல்கிறேன் அப்படின்னா வேறு யார்கிட்டையும் போகாது. இது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் இருப்பாங்க. ஒரு ஆள்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குது, அவங்க எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எந்த இடத்துல வீக்காக இருக்கிறாங்க அப்படின்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சில இடத்துல ஒரு சில ஏரியாவில் நம்பலாம், ஆனால் இன்னொரு ஏரியாவில் நம்ப முடியாது அவங்கள. புரியுதா? இப்போ ஒரு சில ஆட்கள் நல்ல ஆட்கள் தான், நமக்கு விரோதமாக நிற்கிறவங்களாம் கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சில இடத்துல பலம் இருக்கும், ஒரு சில இடங்களில் பலவீனம் இருக்கணும். அப்போ பலமுள்ள இடங்களில் அவங்கள நம்பலாம், பலவீனமான இடங்களில் அவங்கள நம்பக்கூடாது. புரியுதா? ஒரு சில நல்ல ஆட்களாக இருப்பாங்க, ஆனால் நேரத்துக்கு வரவே மாட்டாங்க. அந்த நேரத்துக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் கூட்டி வச்சுக்கணும் நீங்கள், அப்போ தான் வருவாங்க. அப்போ ஒரு நேரத்தை நீங்கள் கரெக்டாக டைமுக்கு செஞ்சு முடிக்கணும்னா அவங்கள நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க நிச்சயமாக லேட்டாக வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சிலர் பணம் இப்போ இந்த டயத்தில் இப்போ கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த நேரத்தில் பணத்தை கொடுத்துருவாங்க. ஒரு சிலர் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொடுக்கவே மாட்டாங்க, இழுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பணத்தின் காரியத்தில் இந்த இழுத்து அடிக்கிறவங்கள நம்பக்கூடாது இல்லையா?
அவங்க டைப்பை புரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த ஆள் இவங்க இப்படிப்பட்டவங்க, இவங்கள நம்பி இந்த பணத்தின் காரியத்தில் நம்ம இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்? அந்த இழுத்தடிக்கிறவன்னு நம்பக்கூடாது. அந்த கரெக்டாக நேரத்துக்கு சொன்ன நேரத்தில் கொடுக்குறான் பார்த்தீங்களா, அவனை தான் நம்பணும் அந்த இடத்துல. புரியுதா? நம்ம இந்த காரியங்களில் ஞானமாக நடக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஞானமாக வாழ்கிறவங்களாக இருக்க வேண்டும். இயேசுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் யோவான் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் அற்புதம் செஞ்சார். அந்த சாப்பாட்டை பெருக்கிறாரு. அவர் சாப்பாட்டை பெருக்கணுன்னு இவர் தான் வர வேண்டிய தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க. அதை மோசே சொன்ன தீர்க்கதரிசி, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி வருவார் அப்படின்னு மோசே தீர்க்கதரிசி சொன்னார் இயேசுவை குறித்து. அது இயேசு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயேசப்பா சாப்பாடு கொடுத்துட்டார்ல. ரைட்? அவரை ராஜாவாக்க கூட முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதே ஆட்கள் அடுத்த நாள் இயேசு ஒரு கடினமான காரியத்தை போதிச்சாருன்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு விலகி போயிட்டாங்க. அதனால தான் இயேசு அவங்கள நம்பலை. அற்புதம் பார்த்தோன்னே நம்புகிறாங்க. ஆனால் அவர் கொடுக்குற அந்த போதனைகளை அவங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கிறாங்க, வேணான்றதை விட்டுறாங்க. அவங்களுக்கு பிடிக்காத காரியத்தை சொன்னால் விட்டுட்டு போயிடுவாங்க. ரைட்? அதனால தான் இயேசு அவங்கள நம்பவில்லை. புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ நாமும் பாருங்கள், இயேசுவை போல் ஞானமாய் நடக்க பழக வேண்டும். நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பைபிள் சொல்லுது, ரைட், ஞானிகளோடு நம்ம நடக்க வேண்டும். ரைட்? ஃபூலிஷ் பீப்புள், அறிவில்லாதவர்கள், ரைட், அவங்க கூட நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னே வேதம் நமக்கு போதிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? நான் யார் ஞானி, நான் யார் அறிவில்லாதவன் கரெக்டாக நிதானிக்கணும். நிதானித்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். இந்த வசனத்தை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு உதவியாக இருக்கும். 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள். ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். அப்போ நான் ஒருத்தனை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இவன் ஞானம் உள்ளவனா, இவன் கூட நட்பு வச்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா இல்லை நம்ம வாழ்க்கை நாசமாக போகுமா அப்படின்னு யோசிக்கணும். நண்பனில் அப்படிலாம் வித்தியாசம் கிடையாது பிரதர். யாருனாலும் நண்பர்கள் தான். ரைட்? அப்படி யாருனாலும் நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும். நல்லா பேசி நல்லா சிரிச்சிட்டாங்கன்னா நம்ம அவங்கெல்லாம் நமக்கு நண்பர். நீங்கள் அப்படி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போகும். இந்த நண்பன் எப்படிப்பட்டவன்? இவன்கிட்ட ஞானம் இருக்குதா, இவன் பேச்சில் ஞானம் இருக்குதா, வாழ்க்கையில் ஞானம் இருக்குதா? இவன் கூட நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம லைஃப் பெட்டராகுமா, நம்முடைய வாழ்க்கை நன்மை அடையுமா, இல்லை வாழ்க்கை நாசமாக போகுமா? யோசிக்கணும். ஹல்லேலூயா. யோசித்து தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒரு இடத்துல பாருங்கள், பைபிள் இப்படியே போகுது. ரைட்? உண்மை இல்லாதவனை தூதனை அனுப்பக்கூடாதான். ஏன்? அவனை தூதனை அனுப்புனா நிச்சயமாக பிரச்சனையை உண்டு பண்ணுவான். ரைட்? நிச்சயமாக பிரச்சனையை உண்டு பண்ணுவான். அப்படி உண்மை இல்லாதவனை தூதனை அனுப்பினோம்னா அது நம்மளே பாதிப்பை உண்டாக்கிக்கிறோம் அப்படின்னு வேதம் போதிக்குது. ரைட்? அவன் நிச்சயமாக பாதிப்பை உண்டாக்குவான். அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அந்த பாதிப்புக்கு யார் காரணம்? நம்ம தான். ஏன்? நம்பக்கூடாத ஒரு ஆளை நம்பி அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். அப்போ பிரச்சனை யார்கிட்ட? நம்மள்கிட்ட தான். புரியுதா? ரைட்? இன்னும் பல இடங்களில் வேதம் போதிக்க பாருங்க. உண்மையுள்ள சாட்சி என்ன சொல்லுவாரோ சத்தியத்தை தான் பேசுவான். அப்போ அவனை நம்பணும். ஏன்னா அவன் ஆள் உண்மையுள்ள ஆள், அவன் பேசுகிறது சத்தியமாக தான் இருக்கும். ரைட்? ஆனால் பொய் சொல்கிறவன்னா நம்பக்கூடாது அப்படின்னு போட்டுருக்குது. அவன் தீமை விளைவிக்கிறவன், அழிவை விளைவிக்கிறவன், பாதிப்பை விளைவிக்கிறவன், பொய் சாட்சி சொல்கிறவங்க. ரைட்? அப்போ ஒருத்தன் பொய் பேசுகிறானா உண்மை பேசுகிறானான்னு நம்ம நிதானிக்க பழகணும். நம்ம கூட இருக்கிறான், நம்மளை ஏமாத்துறானா, நம்மளோட உண்மையை சொல்கிறானா, பொய் சொல்கிறானா, இதெல்லாம் நிதானிக்க பழக வேண்டும். கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் பழகணும். ஹல்லேலூயா. பைபிள் இதை போதிக்குது. இயேசு போதித்தார், இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு போதனையாக சாட்சியாக இருக்கிறது. புரியுதா? ரைட்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி அன்புன்ற பேரில் இந்த எல்லாத்தையும் நம்பணும், எல்லாருக்குள்ளேயும் சிறந்ததை பார்க்குறோம். எல்லாருக்குள்ளேயும் சிறந்ததை பார்க்குறதுனா என்ன தெரியுமா? ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது.
he has the potential to do better. அவனுக்குள்ளே ஏதோ ஒரு நன்மையை பார்க்குறோம். அந்த பொட்டன்ஷியலின் அடிப்படையில் அவனை ஊக்குவிக்கிறோம், அவனை என்கரேஜ் பண்ணுறோம், அவனுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கொடுக்குறோம். அதுதான் பிலீவிங் த பெஸ்ட். இப்போ நம்ம அநேக பாவங்கள் பண்ணியிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில். ஆனால் கர்த்தர் நம்ம ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு உருவாக்கியிருக்கிறார். அவர் அந்த திட்டத்தை பார்க்குறார், நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த பொட்டன்ஷியலை பார்க்குறார். அப்போ அதன்படி நமக்கு இரக்கம் காண்பித்து நமக்கு வாய்ப்புகள் கொடுத்து நம்மளை வளர்த்து அப்படியே முன்னாடி கொண்டு போகிறார். அதுதான் பிலீவிங் த பெஸ்ட்டு. ரைட்? வரவன் போகிறவன் சொல்கிறது, கேட்குறது, பேசுகிறது, எல்லாத்தையும் நம்புறது, எல்லாத்தையும் நம்பி ஏமாறுறது, அது பிலீவிங் த பெஸ்ட்டெல்லாம் கிடையாது. அது பேசிக்காக ஏமாளித்தனம். புரியுதா? ஹல்லேலூயா. அதனால் நம்ம இந்த மாதிரி குறிப்பாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. இப்போ அன்புன்ற பேரில் இன்றைக்கி நிறைய போதிக்கிறாங்க இல்லையா? அது அந்த மாதிரி போதனைகள்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்க சொல்கிறது உண்மையாகவே அன்பா? பைபிளோடு எடுத்து சோதிச்சு பாருங்கள். ரைட்? பைபிள் பிரகாரம் இது அன்பான்னு சோதிக்கணும். ஒரு சிலதெல்லாம் கேட்குறதுக்கு அன்பு மாதிரி தெரியும், ஆனால் பைபிளை வச்சு நீங்கள் நிதானித்து பார்த்தீங்கன்னா அது அன்பே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. புரியுதா? நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ரைட்? நல்லா கிளியராக கேட்டுங்க. கிறிஸ்தவத்துலேயும் சரி உலகத்தானும் சரி இன்றைக்கி அன்புன்னு சொல்லும்போது நான் அன்பின் பிரகாரம் இதான் அன்புனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியே நம்பிடாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. பைபிள் எடுத்து படித்து பாருங்கள். இது பைபிள் பிரகாரம் இது அன்பா சோதிச்சு பார்க்கணும். ரைட்? பைபிள் பிரகாரம் அவங்க பேசுனாங்கன்னா ஓகே. ஆனால் அநேக நேரங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அன்புன்ற பேரில் என்னென்னத்தையோ சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுலாம் அன்பே கிடையாது. அது பைபிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் ஒழிய நம்மளால் அதை கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இந்த வசனங்களெல்லாம் எடுத்து இவ்வளோ நேரம் இந்த டாப்பிக்கில் அந்த ஒரு பாயிண்டில் இத்தனை வசனங்களை கொடுக்கறது காரணம் அதுதான். நாளைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை சந்திக்கும்போது இவங்க அன்புன்னு சொல்கிறாங்களே, இது நிஜமாவே அன்பா? நம்பணும்னு சொல்கிறானே, இவனை நம்பலாமா? ஒரு சிலர்லாம் இப்படி சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, நீ என் மேலே என்னை உண்மையாகவே நேசித்தா நீ என்னை நம்பணும். ரைட்? அப்படின்வாங்க. நேற்று தான் பார்த்துருப்பீங்க அவனை. எல்லாம் சில சமயம் இந்த லவ் பண்ணுறவங்களாம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ரைட்? உனக்கு என் மேலே உண்மையாகவே லவ் இருந்தால் என்னை நம்பணும். என்னத்துக்கு நம்பணும்? ஒன்று அப்படிலாம் நம்பக்கூடாது. ரைட்? ஒரு 2 மாதம் டேட் பண்ணால் ஒருத்தனை அப்படியே நம்பிடலாமா? அவன் யார் என்னன்னு யாருக்கு தெரியும்? இப்போ டேட்டிங் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா, டேட்டிங் பண்ணுறப்ப அவங்களுடைய முழு சுபாவத்தையும்லாம் வெளியில் காமிக்க மாட்டாங்க. ரைட்? அவங்களுடைய பெஸ்ட்டு இமேஜை தான் உங்களுக்கு காமிப்பாங்க. ரைட்? அவன் வீட்டில் போய் எப்படி இருக்கிறான்னு நமக்கு யாருக்கும் தெரியாது. குறிப்பாக அந்த லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா நேரமும் கூடையாக இருக்கிறாங்க கிடையாது இல்லை. ரைட்? அப்போ டேட்டிங் பண்ணுறவன் நம்ம என்ன காமிப்பான்? தன்னுடைய பெஸ்ட் இமேஜை தான் ப்ரெசன்ட் பண்ணுவான். ஏன்னா நீங்கள் அதை பார்த்து அவனை விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? அவன் நீ என்னை உண்மையே லவ் பண்ணினா நீ என்னை நம்பணும் அப்படின்னு சொன்னால் உடனே அவனை நம்பணுமா? ஏமாந்து போகாதீங்க. நம்பக்கூடாது. நம்பிக்கை என்பது காலத்தின் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்க செய்கிற காரியங்கள், அவங்களுடைய கிரியைகள், இதெல்லாம் பார்த்து தான் ஒரு மனுஷன் நம்பணும். நம்பிக்கைன்றதை சம்பாதிக்கணுங்க. அன்பு வேறு, நம்பிக்கை வேறு. அன்பு அன்கண்டிஷனலாக ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்குறோம். ரைட்? புரியுதா? ஆனால் நம்பிக்கை என்பது பாருங்கள், எல்லார்ட்டையெல்லாம் கொடுக்கக்கூடாது. நம்பிக்கை அவங்க சம்பாதிக்கணும். அவங்களுடைய கிரியைகள் மூலமாக, அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, அவங்களுடைய செயல்கள் மூலமாக அவங்க அதை சம்பாதிக்கணும். புரியுதா? இதுதான் பைபிளோடைய போதனை. கர்த்தர் எல்லாரையும் அன்பு கூறார், ஆனால் கர்த்தர் எல்லாரையும் நம்புறது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? ரைட்? கர்த்தர் எல்லாரையும் நம்பி எல்லா பொறுப்பையும் தூக்கி கொடுக்குறாரா? பைபிளை படித்து பாருங்கள், கிடையவே கிடையாது. எல்லாரையும் அன்பு கூறார், எல்லாரையும் நம்புகிறாரா? மாட்டவே மாட்டார். நீங்கள் ஏசப்பா ஊழியத்தை பாருங்கள், எத்தனையோ பேர் அவர் பின்தொடர்ந்தாங்க. பைபிளில் போட்டிருக்கு, எவன் உண்மையாக ஃபாலோ பண்ணுறான், எவன் உண்மையாக ஃபாலோ பண்ணலன்னு ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு தெரியும்னு போட்டிருக்குது. ரைட்? எத்தனையோ பேர் ஃபாலோ பண்ணாங்க, எல்லாரையும் அவர் ஊழியத்துக்குள்ளே விடலை. 70 பேரை நெருக்கமாக வச்சு அவங்கள பயன்படுத்துகிறாரு. ரைட்?
அந்த 70லையும் எல்லாரையும் அப்போஸ்தலனாக்கல, 12 பேரை தான் அப்போஸ்தலனாக்குனார். அந்த 12 பேர்லேயும் 3 பேர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. அந்த 3 பேர்லேயும் பார்த்திங்கன்னா பேதுரு. இப்படி கர்த்தரே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய அந்த செயல்கள், அவங்களுடைய கிரியைகள், அதன் அடிப்படையில் பொறுப்புகள் இதெல்லாம் வித்தியாசமாக கொடுக்குறாரு. அந்த ட்ரீட்மெண்ட் வேறு வேறு மாதிரி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். ஏன் ஒரு சிலர் சொல்கிற மாதிரி பார்த்தோம்னா கர்த்தர் எல்லாரையும் அப்போஸ்தலராக்கியிருக்கணும், எல்லாரையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்துருக்கணும் எல்லா இடத்துக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை பாருங்க. புரியுதா? நம்ம கிறிஸ்தவர்கள் அன்பின் பேரில் ஏமாளிகளாக இருக்கக்கூடாது. ஞானத்தை பயன்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசுவை போல ஞானமாய் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன் நீர். தாப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி ஞானமாய் வாழ, பகுத்தறிந்து அறிவோடு ஞானத்தோடு வாழ நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேச்சிலும் எங்களுடைய நடக்கையிலும் நீர் எங்களை போதித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, எங்களுடைய சத்துருக்களின் கையிலிருந்து எங்களை நீர் தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். Hallelujah, praise you Lord Jesus. உங்கள் மத்தியில் இன்னும் ரட்சிக்கப்படாத, இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவருடைய ரட்சிப்பு உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். இயேசுவின் மூலமாகத்தான் நீங்கள் மறுபடியும் பிறக்க முடியும், தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். பரலோக பிதாவிடத்தில் போவதற்கு இயேசு மாத்திரமே வழி. இயேசுவை தவிர வேறு வழியே கிடையாது. இப்பொழுது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரைட்? இயேசு பாருங்கள், நம்ம மனப்பூர்வமாக நம்மளாம் விரும்பி ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகவே ஆகாது. ரைட்? கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார். அதனால் நீங்கள் மனப்பூர்வமாக இந்த ஜெபத்தை இருதயத்திலிருந்து ஜெபிக்கணும். அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. ரைட்? அதனால் விரும்புகிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து இந்த உலகத்திற்கு ஆண்டவராக இயேசுவை அனுப்பினபடியால் ஸ்தோத்திரம். நான் நித்திய ஜீவனை அடையும்படி, நான் ரட்சிக்கப்படும்படி, நான் அழியாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசுவை நீர் இந்த பூமிக்கு அனுப்பினீரே ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரன் என்றும் மெய்யான மெசியா என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தம் என்னுடைய பாவங்களை போக்கும், என்னை சுத்திகரிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பிதாவே, இப்பொழுது ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது இயேசுவை தைரியமாய் அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன். தாப்பனே, இனி நீர் என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து என்னை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வழிமுறைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். எனக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, நீர் என்னை ஒரு பைபிளை நன்றாக போதிக்கிற நல்ல சபைக்கு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலேருந்து ஜெபிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் மெசேஜை தொடர்ச்சியாக கேளுங்க. ஆண்டவராக இயேசுவுக்குள் நீங்கள் வளர, பலப்பட, கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டுமல்ல, வாரம் பூரா தேவ வார்த்தையை பல விதங்களில் நாம் பப்ளிஷ் பண்ணுறோம். பல மெசேஜஸ், பல டாப்பிக்கில் பேசுகிறோம். அந்த மெசேஜஸ் கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இயேசுவின் மூலமாக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்,
இயேசுவுக்கு பிரியமான விதத்தில் எப்படி வாழலாம் என்பதை திட்டமும் தெளிவுமாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு வாரமும் டெய்லி போதிக்கிறோம். அதை கேட்டு பிரயோஜனம் உண்டாகும், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால் தொடர்ந்து கேட்கும்படி உங்களை ஊக்குவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வைங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற விசுவாசிகள், உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.